ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார், பயங்கரமான எதிர்ப்பு இருக்குங்கன்னு. இல்லை, இந்த வீடியோ காலில் பேசுனது கூட நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொன்னது, கரூர்லேருந்து சில பேர்லாம் சொன்னது. அப்புறம் அந்த வீடியோ காலில் பேசுனவங்களாம் கொடுத்த பேட்டி சிலதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உடஞ்சிடாமல் இருங்க விஜயை வந்து, நீங்கள் உடஞ்சிடாம இருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு. இப்போ ஒருவேளை அவங்க டென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த காலை அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களால் தானேயா வேணாம், அந்த காலை வேணாம், நீ பேசாதுன்னு இருப்பாங்க. உருகி உடஞ்சி அழுதுருக்கிறார் விஜய். அதனால தான் அதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க, அதை வந்து பொதுவெளியில் கொடுக்காதீங்க, நான் பேசுனதை பற்றி எந்த இதுவும் வேணாம், வீடியோ கிளிப்பிங்ஸ் எதுவுமே வேணாம், என் மேலே அன்பு இருக்கிற நீங்கள் அப்படின்னு குறிப்பாக அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுகிறார். நான் தான் படித்து சொன்னேங்க, குழந்தையெல்லாம் கூட்டின்னு வராதிங்கன்னு, ஏங்க கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்காப்புல. இது வந்து ஒரு சினிமா தனமோ இல்லை கிளைசரின் போட்டுக்கிட்டோ பண்ணது கிடையாது. வந்து அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சி விடுது. காரணம் என்னன்னா, ஏங்க நம்மளை நம்பி வந்த கூட்டங்க, அது நம்மளை நம்பி வந்த கூட்டம். ஒரு 9வது படிக்கிற ஒரு பையனுடைய வீடியோ வந்து பெரும் வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த பையனுடைய வீடியோ தான். ஏன்னா அந்த பையன் தான் கடைசியாக டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கான். இந்த காயமுற்றவர்கள் இருக்காங்களே 100க்கும் மேற்பட்டவர்கள், அந்த பையன் தான் கடைசியாக டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறான். அவன் முகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த தழும்பா இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், விஜய் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு என் மாமா தான் என்னை கூட்டு போனார். போன உடனே ஒரு 7 மணி வரைக்கும் அப்படியே சைலண்டாக தான் இருந்தது. ஒரு 7:15 7:30 மணி விஜய் நெருங்கி வர 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 கட்டுக்கடுங்க அந்த கூட்டம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. நாங்கள் விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பேனர் மேலே ஏறணும். ஒரு பேனர் மேலே ஏறினோடனே எங்களோடு சேர்ந்து இன்னும் பல பேர் ஏறினாங்க. அந்த பேனர் வந்து ஆட ஆரம்பிச்சது, கீழே விழுந்தது. என் முகத்தில் அத்தனை கால்களும் வந்து அப்படியே அழுத்த ஆரம்பிச்சது. அது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மயக்க நிலைக்கு போயிட்டேன். திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என் முகமெல்லாம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். வந்து அந்த சின்ன பையனை ஒரு வளர்ந்த ஒரு ஆள் எப்படி கூட்டு மாதிரி இது கூட விஜயை ரொம்ப பாதிச்சிருக்குது. இது வந்து ஏங்க நாங்கள் திரும்ப அறிக்கையாக கொடுக்குறோம், திரும்ப சொல்கிறோம், கர்ப்பிணிகள் வர வேணாம், அது வர வேணாம், வயசானவங்க வர வேணாம், மாற்றுத்திறனாளி குழந்தைங்க வர வேணான்னு ஏங்க அதை கேட்க மாட்டேன்றீங்கன்னு வந்து இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் பேசும் பொருளாக மாறி இருக்குது. இது விஜய்க்கே கூட வருத்தமாக இருக்கணும். இந்தியாவில் படித்தவர்கள் அதிகமுள்ள மாநிலங்களில் முன்னேறி கொண்டிருக்கும் மாநிலம் தமிழகம் அப்படின்ற பொழுது என்னையா இது காட்டு மிராண்டித்தனமா இருக்குது? நார்த்தில் கூட இப்படி கிடையாதையா, ஏயா இப்படி? இது உண்மையிலேயே ஒரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவருடைய சினிமா வாழ்க்கையை தந்து அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி தான்.